என் பேர் சந்தியா. நான் மும்பையில் காமாத்திபுராவில் தான் பிறந்தேன். என் அம்மா ஒரு செக்ஸ் ஒர்க்கர். அவங்க விரும்பி ஒன்றும் அந்த வேலையை செய்யலை. அவங்கள கேரளாவிலேருந்து கடத்திட்டு வந்து வலுக்கட்டாயமாக செய்ய வச்சாங்க. காலப்போக்கில் என் அம்மா என் அப்பாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது அந்த பாலியல் தொழிலையும் விட்டாங்க. வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்பவும் என் அம்மா அப்பா காமாத்திபுராவில் இருந்து வெளியே போகலை. நான் கூட அங்கே தான் பிறந்தேன். எனக்கு நல்லா படிக்கணும், பெரிய நிலைமைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, பொய் சொல்லி தான் என்னை ஸ்கூலில் கூட சேர்த்தாங்க. எப்படியும் நானும் படிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் இந்த சமுதாயம் என்னை பாரபட்சமாகவே நடத்துச்சு. என்னை பார்த்தாலே எல்லோரும் வெறுக்க ஆரம்பித்தாங்க. என் கூட படிக்கிற பசங்க கூட என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. அவங்க எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? காக்கா, கருப்பு பசுன்னு. காரணம் என்னன்னு சொல்லுங்க? என் அம்மா ஒரு செக்ஸ் ஒர்க்கர். இதனால தான் எனக்கு 7 வயசாக இருக்கும்போது நான் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் ஹோட்டல்லையும் வேலை செய்ய ஆரம்பித்தேன். சரியாக சாப்பாடு கூட இல்லாமல் குப்பையில் இருந்தெல்லாம் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு சரியாக 10 வயசு இருக்கும்போது என் ஸ்கூலில் இருந்த டீச்சரே என்னை பலாத்காரம் செஞ்சார். அப்போது என் கழுத்தில் அவர் காலை வச்சு என்னை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? நீ இதுக்கு தகுதியானவ தான், ஏன்னா உன் அம்மா ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு. நான் காமாத்திபுராவில் இருந்தபோது ரெட் லைட் ஏரியாவில் இருந்த எல்லா அம்மாக்களும் என்னை அவங்க பொண்ணு மாதிரியே அவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. அங்கே எனக்கு எந்த பாலியல் சீண்டலும் நடக்கலை. அங்கே நான் பாதுகாப்பாக இருந்தேன். ஆனால் இதுக்கு வெளியே இருக்கிற மனுஷங்களை பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. 2013 என் அம்மா அப்பா கேரளாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் போகலை. காமாத்திபுராவிலேயே தான் இருந்தேன். நாளடைவில் தெரு நாடக குழு ஒன்றில் ஜாயின் பண்ணேன். அதில் செக்ஸ் குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை நடித்து காட்டுவேன். அந்த நாடகத்தை நடிக்கும் போதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற வலியை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. இதுக்கப்புறம் கிராந்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக நான் ஃப்ரான்சிஸ்கோ போனேன். அங்கே நடந்த கேர்ள் ஆன் தி ரன் என்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். மும்பையில் என் நிறம் வச்சும் என் குடும்ப பின்னணியை வச்சும் ஒதுக்கி தள்ளின மாதிரி யாரும் என்னை இங்கே வெறுத்து ஒதுக்கலை. என்னை நானாகவே ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. இப்போ நான் என் கதை மூலியமாக பல பேருக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். I am beyond all the labels. I am not a victim, not a survivor. நான் சந்தியா. சந்தியா தன் குடும்பத்தோட அடையாளத்தை மாற்றி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க. தன்னை ஒதுக்கின சமுதாயத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு நல்ல முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்காங்க. நம்ம நாட்டில் சந்தியாவோட இந்த நிலைமை மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. உலகளவில் ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லியன் குழந்தைகள் இந்த பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு 8 நிமிஷமும் பெண்கள் கடத்தப்படுறாங்க. அதில் குழந்தைகளும் அடங்குறாங்க. இப்படி 1000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இன்றளவும் கடத்தப்பட்டு இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்படுறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்படி பார்த்தா 18 வயசுக்கு உட்பட்ட 1.2 மில்லியன் குழந்தைகள் இந்த தொழிலை செய்கிற விடுதிகளில் இருக்காங்க. மும்பையில் இருக்கிற காமாத்திபுரா தான் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ரெட் லைட் ஏரியாவாக கருதப்படுது. இதில் சுமார் 5000 பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்க. பெரும்பாலான குழந்தைகள் இந்த தொழிலை செய்கிறதுக்காக இந்தியாவோட கிராமப்புற பகுதியிலிருந்தும் பங்களாதேஷ், நேபாளத்திலிருந்தும் கடத்தி வரப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, மகாராஷ்டிரா, ஹரியானா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இது தொடர்பான வழக்குகளும் பதிவாகியிருக்கு. முன்னொரு காலத்தில் கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்காக கோவில்களில் அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தைகள் தேவதாசியாக மாறின வரலாறு இந்தியாவில் இருக்குது. ஆனால் இந்த தேவதாசி முறை இந்தியாவில் ஒழிக்கப்பட்டாலும் இப்போது ரெட் லைட் ஏரியா அப்படின்ற பேரில் வேறொரு வடிவத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
இந்த தொழிலை செய்கிற குழந்தைகளும் பெண்களும் விரும்பி ஒன்று செய்கிறது கிடையாது. குடும்பத்தோட வறுமை, கடத்தி வரப்பட்டு வலுக்கட்டாயமாக இது செய்யப்படுறது. இதை விட்டுட்டா வேற வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை. அம்மா இதை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு தானும் செய்யறது. இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் இருந்து இவங்க வெளியே வரணும்னா இவங்களுக்கு தேவையானது கல்வி, மறு வேலை வாய்ப்பு, நிதி உதவி, மறுவாழ்வு மையங்கள், உளவியல் ரீதியான ஒரு தெளிவு. இதுக்கும் மேலே இவ இப்படிப்பட்ட பெண்ணு தானே அப்படின்னு சமுதாயம் அவங்கள இழிவாக பார்க்கறத முதல்ல நிறுத்தணும். இது ஒன்றே இதிலிருந்து மீண்டும் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம செய்கிற பெரிய உதவி.